வராதீங்க. மோர் கூட. ஏய்யா, நான் எவ்வளவு நேரமா நிக்கிறேன், என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க எல்லாம் பரிசு ஏத்திக்கிட்டே. சரிதாம்மா, அடுத்த பரிசுல வரேன். ஆள் நிறைஞ்சு போச்சு. சேராத, அடுத்த பரிசுல வா. போ, பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிற. உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல, என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன? அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசல் ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். மீறும் தங்கச்சி போடுங்க போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயேன். சரிம்மா. என்ன விட்டுட்டு எங்க போறேன்? நானும் வருவேன். அதாவது நான் ஊருக்கு போயிட்டு முடியாது. நானும் வருவேன். என் தங்கச்சி நீ. ஆமா, அண்ணன் நான் கேட்கணும்ல. உன் தங்கச்சி நீ தனியா விட்டுட்டு போயிருக்கியா? தனியா விட்டுனா அம்மா கிட்ட பண்ணுறேன். அதான் முடியாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் எடுத்து சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் இருக்கேன். எப்படி? சரி, பெட்சமா வச்சியா? சாப்பாடு நல்ல மாப்பிள்ளை கொண்டாடுறேன். மீச மொழி நிற்பான், அவனுக்கு கொடுப்பான், ஒண்ணு வாங்கிக்க. இப்படி போனா இடிச்சுவான். அம்மா, அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி. தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி. இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடதாசி போறத மறந்துடாத. போறேன், நீ பதில் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு போற அவசரம் மாதிரி அழுது. ஏமா எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்தே பேசி விட்டது. வாங்க வாங்க. காசு வேண்டாம். ஏன்? முதல்ல உங்களுக்கு மோடு கொடுத்துட்டு போன உடனே வியாபாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கும் காசு வாங்க மாட்டியா? வேண்டாங்க. இந்த பாரு, என் பேரு மோர் இல்ல, வள்ளி. அப்படியா? ஒரு பேர் மோதுதான். 10 காசு எடு. அவசரப்பட்டு மோரா நீரா? கொண்டாடு. இந்த உன் காசு. மோர் குடிக்கிற மூஞ்ச பாரு. ஏயா, உனக்கு மோரை பத்தி என்ன தெரியும்? வெள்ளையா இருக்குன்னு தெரியும், பாலோட தெரியாது. ஏயா கிண்டலா? யோ, இந்த மாங்குடி வள்ளி கிட்ட எனக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்குன்னு ஆத்து தண்ணிய குடிச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்க. அதையாவது குடிச்சிடலாம். போதும், பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி, ஒரு கோவலை மோர் கூட போதுமா? இந்தாங்க. மோர் எப்படி தாத்தா இருக்கு? கோயில் திருத்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது. அப்பாடா, நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம. ஏன் மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டே? எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க வந்துகிட்டு வேலை செய்ய வேண்டாமா? ஏன் சொல்லுங்க. மோசம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க.
பசிக்கலம்மா, ஒரு 2 கிளாஸ் விடுமா. பிடிங்க. சொல்லாதயா? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு மோர் பானை தவணை போட்டு என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். என்ன காசு? ஆமா, மரியாதையா 4 ரூபாய் 2 பைசா எண்ணி வச்சுட்டு இந்த மோர் பானையை நீயே எடுத்துட்டு போ. தம்பி நல்லா இல்ல, அந்த பொண்ணு வாய் கொடுக்க பேசுறதுக்கு தவளையை போட்டு வியாபாரத்துக்கு எடுக்கலாமா? காசை கொடுத்துரும். ஐயா, நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாக்கணுமா? அப்படி ஒரு யோகம் தான். ஏன் பெரியவர அப்ப அதாவது மோகன்ல தண்ணி ஊற்றும் போது அது ஆசைதாங்க தவறு வந்துருக்கலாம்ல. ஏயா, நான் தண்ணி கலக்கிறத நீ கண்ணால பாத்தியா? பார்க்கணுமா? ஒரு யூகம் தான். ஆமா, தம்பிக்கு ரோட்டர் தான். கண்ணால பார்க்காம எதையும் சொல்லப்படாது. வந்து என்ன மன்னிச்சுக்க. வரேன். பொல்லா பெரிய மனுஷன், நீயா அந்த சேர்ந்துக்கிட்டியா? இப்ப இந்த மோரை நான் என்ன பண்றது? என்ன பண்றது? தண்ணீரை கொட்ட வேண்டியதான். சொக்கி, ஏய் சொக்கி, அதுல ஏறாதடி, இதுல ஏறு. அதுல போனேன்னா அந்த ஆள் மோர் பானையில தவளைய பிடிச்சு போட்டுருவான். ஏடி போய் சொல்ற? அவதான் தினமும் போராட. அப்படி எதுவும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு குவளை மோர் குடுத்துட்டு போவேன். போன உடனே வியாபாரம் முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் கூட வந்து பாரு. கரைக்கு போறதுக்குள்ளே பானை காரியாகலன்னு என்ன கேளு. வள்ளி, நான் மட்டும் ஏய், நீ வரையால வந்து ஆத்திர தூக்கி போடுவா. அவனோட ஏண்டி வம்பு? அவன் சொல்றபடிதான் கேட்டு போகமே. வாடி கொண்டாயா, ஏண்டி நிக்கீங்க? போங்கடி. போங்க 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 போங்க. மூஞ்ச பாரு. இது என் வயசா இருக்கிறானே. ஏ தவளை, ஈ ஓட்டு. ஈ ஓட்டுமா? இருங்க, சதையை உட்கார வச்சு காக்கா ஓட்ட வைக்கிறேன். ஈ ஓட்டுமா? 5 பேர் காத்துட்டு இருக்கிற வாங்க. ஐயா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுட்டே இருக்கீங்களே. ஓஹோ, சொன்னாச்சு. இவரால எல்லா இடத்தையும் சரியா சுத்தி காட்ட முடியுமா சந்தேகப்படுறீங்களா? என்ன நம்பி தைரியமா என் கூட வாங்க. கர்சல்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ஆமா டைரக்டர் சார், உங்க ஐடியா என்ன? இந்த பொண்ணை வந்து புறப்படலாமா? பாருடா, மறுபடியும் சந்தேகம் தானா? நம்ம கேமராமேனுக்கு எப்பவும் சந்தேகம் தான். பொண்ணா இருந்தா ஆனா இருந்தா நமக்கு வந்து அவுட்டோர் லொகேஷன். என்னது? புரியலையா? எங்க சினிமா பாஷையில அவுட்டோர் லொகேஷன்னா வெளிப்புற பரப்பிடிப்புக்கு தேவையான இடம்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், அந்த பொண்ணுகிட்ட போய் சினிமா பாஷையில அளக்குறியே, சும்மாரு. ஏமா, இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா? எந்த இடம் வேணும்? வாங்க, சும்மா வாங்க.
எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? கொஞ்சம் பார்த்தா மீதியை நாளைக்கு பார்ப்போம். உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாம எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு நாளைக்கு உங்களை புலிவாசல் கூட்டிட்டு போறேன். புலிவாசலா? ஏன் சார் நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானே புலியா? உங்களை அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இந்தாமா வச்சுக்க. இவ்வளவு பணமா? உனக்குதான். நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தரேன். இந்த ஏதடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்க இல்ல, அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க. அவங்களுக்காக பரிசு ஓட்டுன்னு கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம். நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, இவ்வளவு பணம் கொடுப்பாங்க. என்னம்மா இது? ஏதோ தீர்ந்து போற வாசம் இல்ல? ஆமா. அடடே, அடுப்புல பால் வச்சிருந்தேன். என்னம்மா நீங்க? என்னம்மா இது? அடுப்புல பாலை வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டேன், அவ்வளவு தீர்ந்து போச்சு. அம்மா அம்மா, பாலெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத, நானு பால் இல்ல, எரியுற நெருப்பு. அது எப்படி கரைபடும்? அம்மா எனக்கு பசிக்கிற சாப்பாடு போடும்.